அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யங் மேரிட் விமனாக இருக்கீங்க, இல்லை மாம் டு பியாக இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் 5 ரெக்ரெட்ஸ் ஐ டூ ஆஃப்டர் கெட்டிங் மேரிட். அண்ட் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த 5 ரெக்ரெட்ஸ் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் லைஃப் இன்னும் ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக அண்ட் பயங்கர ஹாப்பனிங்காக போக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த டாப் 5 ரெக்ரெட்ஸில் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெக்ரெட் என்னென்னா, நாட் நோயிங் த வேல்யூ ஆஃப் மனி. அந்த கல்யாணம் ஆன 1 இயர் ஃபுல்லாகவே நான் ஒரு நாள் கூட வீட்டில் இருந்ததே கிடையாது. டெய்லியுமே என்னோடய ஹஸ்பண்ட் என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் டெய்லியுமே ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். சும்மா ஒரு நைட் அவுட் மாதிரி போனால் கூட ஏதோ ஒன்று வாங்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த 1 இயர் ஃபுல்லாக நாங்கள் செலவு பண்ண காசு இவ்வளோதான் கிடையாது. அப்போ எனக்கு இஎம்ஐனா என்ன, லோன்னா என்ன, சேவிங்ஸ்னால் என்ன, என் ஹஸ்பண்டோட சேலரி என்ன, அதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம், அந்த எந்த மெச்சூரிட்டியுமே எனக்கு அப்போ கிடையாது. அதை பற்றி நான் பெருசாக கண்டக்கூட லிட்ரலாக சொல்லணுன்னா வேஸ்ட்டு செலவு மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட நோ சொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக நான் கேட்டது எல்லாமே எனக்காக வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் ஒன்ஸ் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் காசோட வேல்யூனா என்ன, எவ்வளோ சேவிங்ஸ் தேவைப்படுது, அந்த ஹாஸ்பிட்டல் பில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போவும் அந்த 1 இயரை நினச்சி நான் கண்டிப்பாக ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறேன். பட் கில்ட்டாக ஃபீல் பண்ணல. அந்த 1 இயரோட ரெக்ரெட் தான் எங்களோட 4 இயர்ஸோட சேவிங்ஸ் அண்ட் அந்த லெசன்ஸை டீச் பண்ணதே அந்த 1 இயர்ன்னு தான் நான் சொல்வேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டோன்னு தான் சொல்லணும். அது பர்டிகுலராக நான் வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஹஸ்பண்டையும் அது வேணும் இது வேணும்லாம் டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. வேணுமா வேணாமான்னு ஒரு 100 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுறதே. இந்த செகண்ட் ரெக்ரெட் என்னென்னா, கம்பேரிங் மை லைஃப் வித் அதர்ஸ். ஆக்சுவலாக இது மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லேயே யாராவது ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். என்னடா இது அவங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, நமக்கு ஏன் நடக்கலை, அவங்கக்கிட்ட அது இருக்கேன் நம்மக்கிட்ட ஏன் அது இல்லை, அந்த மாதிரி. அண்ட் நானுமே அந்த விஷயத்த ஸ்டார்டிங் ஆஃப் மை மேரேஜ் லைஃப்பில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன்றதை விட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவங்கள விடவே நம்ம லைஃப் ஒரு விதத்தில் பெட்டராக இருக்கும். அந்த ஒரு விதம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் ட்விஸ்டே இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்தோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் நமக்கு அப்பா இருக்கிறது அவங்களுக்கு டவுனாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு டவுனாக இருக்கிறது நமக்கு அப்பா இருக்கும் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வீட்டில் இருக்காது. அப்போதைக்கு எனக்கு இருந்த மெச்சூரிட்டியில் எனக்கு அப்போதைக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னென்னா, அவங்க எல்லாருக்கிட்டேயும் அது இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. அவங்க எதெல்லாம் பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியலன்றது மட்டும்தான். ஆனால் இப்போ இந்த 4 இயர்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மொமெண்ட்ஸ் மேட்டர்ஸ் அ லாட் மோர் தென் மனி தான். அதாவது பணம் காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் அந்த மொமெண்ட்ஸை செரிஷ் பண்ணுற வயசோ இல்லை அந்த டைமோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. என்னோடய தேர்ட் ரெக்ரெட் என்னென்னா, ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்கிறது. இன்னுமே இந்த ரெக்ரெட் மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. ஆக்சுவலாக இன்னுமே நான் ஃபினான்ஷியல் டிபெண்ட்டாக தான் இருக்கேன். யாரையோ ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. அது ஒரு 26 இயர்ஸ் கேர்ளுக்கு என்னடா இது இன்னுமுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அடிக்கடி. எப்பயுமே கேட்குறம்போது கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொடுத்துட்ட வாட்டி காசு கொடுத்தனே என்ன பண்ணேன்னு கேட்குறது கொடுத்தவங்க கேட்குறது நியாயம்தான். ஆனால் அது ரிசீவிங் எண்டில் இருக்கும்போது என்னடா இது அவங்க பண்ணணுன்றதுனால தான் நம்மக்கிட்ட செலவு கணக்கெலாம் கேட்குறாங்க, நம்ம காசாக இருந்தால் நம்ம யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது முன்னெல்லாம் கூட எனக்கு பெருசாக தோணலை. அண்ட் இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் அவங்க என்கிட்ட அம்மா எனக்கு அது வாங்கி தரியா இது வாங்கி தரியான்னு கேட்கும்போது எனக்கு லிட்ரலாக ஃபீல் ஆகும். காசு இல்லையே, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணுமே, காசு வாங்கி வச்சா தானே வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போல்லாம் எனக்கு ஒரு உண்மையாகவே பயங்கர ரெக்ரெட்டாக இருக்கும். ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ, வேலைக்கு போகாமல் விட்டுட்டோமோ, இப்படி ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தோணும். ஹோப் இட் வில் சேஞ்ச் சூன்.
என்னோடய ஃபோர்த் ரெக்ரெட் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இப்போது அது வந்து எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஐ சேஞ்ச்டு அ லாட்ன்னு தான் சொன்னோம். இப்போல்லாம் என்ன வேணால் என்னை பற்றி பேசுகிறீங்களா பேசிக்கோங்க, நான் வேணால் ஒரு 4-5 டாபிக் எடுத்துட்டுமா அந்த மாதிரின்ற ஜோனுக்கு நான் போயிட்டேன். இப்போல்லாம் என்னை பற்றி யாராவது ஏதாவது காசப் பண்ணுறாங்கன்னா கூட சரி ஓகே பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆஃப் மை மேரிட் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி நாம் நடிக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு பிடிக்கலனாலும் ஸ்மைல் பண்ணணும், பிடிச்சி ஏதோ ஒரு ஃபன்னாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஃபன்னே நம்மளை பற்றி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வி கான்ட் சேஞ்ச் பீப்புள். ஆனால் அதுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. எனிவே பீப்புள் கான ஜட்ஜ் யூ இன் எய்தர் குட்டானாலும் ஜட்ஜ் பண்ண தான் போகிறாங்க, பேடானாலும் ஜட்ஜ் பண்ண தான் போகிறாங்க. குறை சொல்லாமல் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அது என்னமோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு லீவ் இட் இன் தேர் ஹேண்ட்ஸ். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. நீங்கள் அதை பற்றி யோசித்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு நம்மளோட ஹாப்பினஸை நாம ஏன் கெடுத்துக்கணும்? ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி யோசிச்சு இல்லை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தேவையில்லாமல் சண்டை போட்டு நம்மளோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. பட் அந்த 1 இயரில் வந்து எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம்னாலே கன்ஃபார்ம் வீட்டில் சண்டை நடக்கும். அது 100% ஷியோராக நடக்கும். ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அது வந்து எங்களுக்குள்ளே யூஷுவலாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காசப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னை பற்றி, உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் இப்போ ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கும் இப்போது தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டோன்ட் லெட் அதர்ஸ் டு கில் யுவர் ஹாப்பினஸ். நாம் சந்தோஷமாக இருக்கணுமா சோகமாக இருக்கணுன்றதை நாம் அதை டிசைட் பண்ணணும். அடுத்தவங்களோட ஒரு ஆக்ஷன்னால் நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு குட் திங்கே கிடையாது. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் ஆர் யூ ஆர் அ நியூலி மேரிட் கப்புள்னால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் செட்டிங் பவுண்ட்ரிஸ் இயர்லி, இதுதான் என்னோடய 5th ரெக்ரெட். அண்ட் நிறையா பேர் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நாம்ளே அவங்களுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுப்போம். ஓகே இதனால் என்ன எது சொன்னாலுமே ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இருப்போம். நீங்கள் தானே பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹர்ட் ஆகிருந்தால் கூட நம்ம அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். லேட்டர் ஆன் அது என்ன ஆகும்னா, நமக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சே அவங்க பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நம்மளை வச்சுக்கிட்டு. அதுக்கு நாமளே இடம் கொடுக்க தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம வந்து கிளியராக சொல்லிடணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் ஹர்ட் ஆகும், இந்த விஷயம்லாம் என்கிட்ட அட்ரஸ் பண்ணணுன்னா யோசித்து அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அது எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு 5 இயர்ஸ் கழித்து இதெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க, இதெல்லாம் எனக்கு பேசாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ செட் யுவர் பவுண்ட்ரிஸ் வெரி வெரி இயர்லி. இந்த பவுண்ட்ரிஸுன்றது நமக்கான ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபேமிலிக்கான ரெஸ்பெக்ட்டும் கூடமே இதில் தான் இருக்குது. ஒரு தடவை நம்ம ஃபேமிலியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்ற போது அப்போவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் பேசும்போதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் சண்டை போட்டோன்னு வைங்களேன், ரொம்ப திமிரு பிடிச்சவளாயிட்டான், அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து பண்ணுறா அப்படி இப்படின்னு அவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் டேக் யுவர் ஆக்ஷன்ஸ் வெரி இயர்லி. இந்த ரெக்ரெட்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் தேவை. அவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இது எதையுமே ஓவர் கம் பண்ண முடியாது. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் ஐ வில் பி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.